ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஆயுத பூஜைக்கான கிளீனிங் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த ஆயுத பூஜைக்கு முந்தின நாள் சில வேலைகள் எல்லாம் செய்யணும் இல்லைங்களா, அந்த வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் மெயின் வேலை இந்த மேட் வந்து துவைக்கிறது. மேட் வந்து எப்பவுமே ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன், மிஷின் வாஷ் வந்து பண்ண மாட்டேன். மேட்டை துவைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே பிள்ளைங்க வந்து கம்பெனியை க்ளீன் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டே க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டோம். தண்ணி ஊற்றி தொடச்சி விடணும், அந்த வேலை மட்டும் பெண்டிங் இருந்தது. இந்த டைம் தண்ணி ஊற்றி துடைக்காமல் அப்படியே ஓசை கம்பெனிக்குள்ளே நேராக போட்டு விட்டு நல்லா சோஃபாயில் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். சாமி படம், பூஜை பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பயங்கர பசியும் வந்துருச்சு. சீக்கிரமா சமைச்சு சாப்பிடுற மாதிரி ஏதாவது சமைக்கலான்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சன்ல கிராசரிஸ் எல்லாம் கபோர்ட்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அட்டைப்பெட்டி தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட்டைப்பெட்டி யூஸ் பண்ணும் பொழுது கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து நான் வாங்கி ஸ்டோர் பண்ணேன். சூப்பராகவே இருக்குதுங்க. நல்லா கிரிப்பான 2 பக்கம் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலராக இருக்குங்காட்டி உள்ள வந்து பார்க்கறதுக்கும் என்ன வந்து உள்ள இருக்குது அப்படிங்கிறது விசிபிளா வந்து நல்லாவே தெரியுது. கீழே வந்து 4 வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இழுக்கிறதுக்கெல்லாம் வசதியாகவே இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து 16 லிட்டர். அதனால நிறைய கிராசரி ஐட்டம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த பாக்ஸ் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து மேலே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. ஈஸியாக சீக்கிரமாக சமைக்கக்கூடிய ரெசிபி உப்புமா தான். எங்கள் அத்தை வந்து சொல்லுவாங்க, உப்புமா செஞ்சுட்டு இப்படி அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்தோம்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அதுதான் கரெக்டான பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே போல் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன்.